மக்களே, நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம உச்சியாக வச்சு விளாண்டு ரொம்ப களைப்பானவால் இந்த தடவை நம்ம அஷிராமா செஞ்சு வச்சு தான் விளாட போகிறோம். அதுவும் சாதா அஷிராமாவில் ஈடோத்தின் சீலை நம்ம உரைச்சி மாதிரி சமன் பண்ணி விட்டு நம்ம அஷிராமா வச்சு தான் விளாட போகிறோம். நான் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் வீடியோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே சென்ட் ஆகும். சரி, நம்ம ஃபைட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக இருப்போம். இப்போ நான் வந்தது வெஜ்ஜிடா. இந்த பாருங்க, இப்போ அவர் இப்போ என்ன பிரச்சனைன்னா, நான் காட் மூட்டில் வச்சுனா நல்ல கஷ்டமாக தான் வருவாங்க. இருங்க, வெயிட் பண்ணுங்க. ரசையாடா என்னது ப்ரோ? யாராவது முகேன் கேம் விளாண்டிங்கன்னா சொல்லுங்கள். ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, கமெண்ட் பண்ணியிருந்தாரு முகேன் கேம் விளாடுவோன்னு. நான் முகேன் கேமில் அஷிராமாக்கு ரசிங்கன் இருக்கு. ஓ சூப்பர். இப்போ நாட்டோக்கு வைக்கிற பவரில் அஷிராமாக்கு வந்துச்சு. எவ்வளோ சோப்பு விளாடுறாரு அஷிராமா. இங்கே பாருங்களேன், எம்வான இது என்னது? ஓகே, வா பியூட்டிஃபுல். சரிங்க, இது என்ன ஏற்றுக்க முடியல. ஓ எண்டா. ஓகே, அது என்ன? அது ரசிகானு நருட்டோக்கு வைக்கிற பவரில் எதுக்கு படிக்கணும்? ஓ, அந்த டைம் படிக்க முடியாதா? ஓ, அஷிராமா அடிக்கும் போது அவர் கல் மாதிரி நிற்கிறாரு பாரு வெஜிரா கிட்டிய. அப்போ இந்த அளவுக்கு முகேன் கேமில் அஷிராமா பவர்ஃபுல் பார்த்துக்கோங்க. என்ன அது முடிக்க 1 hour ஆகுது. என்னத்துக்கு நான் முடிச்சுட்டு போயிருப்பேன். என்னால் ஏற்றுக்க முடியாத விஷயமே அஷிராமாக்கு ரசிகன் வச்சது தான். இதெல்லாம் எங்கே இருந்து வந்துச்சு ஏவன்டா அந்த முகேன் கேம்லாம் செய்கிறான்? கண்ட பவர்லாம் எடுத்து போட்டுக்கிறீங்கடா. நருட்டோக்கு வைக்கிற பவர்லாம் நீங்கள் அஷிராமாக்கு வைங்க. அப்போ அஷிராமா வைக்கிற ஷேடோ க்ளோனு எப்படிங்க? இது பார்த்துருக்கீங்களா? அஷிராமா ஷேடோ க்ளோனா? ஷேடோ க்ளோன் இது எப்போ நடந்துச்சு? அஷிராமா ஷேடோ க்ளோன்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அஷிராமா ஷேடோ க்ளோனு இங்கே பாருங்க. இல்லை, அஷிராமா எப்போ ஷேடோ க்ளோன்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு? ஒரு பியூட்டிஃபுல் தாங்க ரசிகன். எப்போ வார ஆட்கள்லாம் ரசிகன் கற்று வச்சிருக்காரு போல, அது கேமில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நாம் கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும். அப்படிப்பட்ட மாதிராவும் சரி, ஒப்பிட்டவும் சரி, அஷிராமா செல்ஸ் வச்சு தான் அத்தனையும் செஞ்சானுங்க. அஷிராமா செல்ஸ் இல்லைன்னா வாராருக்கெலாம் முடிக்கிறதுக்கெலாம் கொஞ்ச நேரம் கூட இருக்காது. அந்த அளவுக்கு தான். சுசானாலாம் பிரச்சனையே இல்லை. அங்கே பிரச்சனையே தான் அந்த வுட் ஸ்டைல் மட்டும்தான். மற்றபடி அஷிராமா உச்சியா மாதிரெல்லாம் தூக்கடிக்கலாம் கொஞ்ச நேரம் கூட அவர் அந்த இடத்துல விட்டு தந்தனால மட்டும்தான் ரொம்ப நேரம் ஃபைட். இல்லைன்னா அவர் எப்போ சமன் பட்டு 100,000 நேன்ஸ், ஐயோ வாயில் நுழைய மாட்டேங்குது பட்டுன்னு. அதாவது 1000 நேன்ஸ் பூட்டாவெல்லாம் ஒரு கொஞ்ச நேரத்தில் யூஸ் பண்ணியிருந்தாருன்னா நம்ம மாதிராவே என்னத்துக்கு முடிச்சு விட்டுருவாரு. ஓ அதை விட்டுருங்க, அங்கே ஃபைட் அவனுக்கு பண்ணிட்டோம். பார்ப்போம். வா பியூட்டிஃபுல் தாங்க. ஒன்றும் வேணாம், இந்த போர் வச்சு ஸ்பேம் பண்ணாலே போதும். அதுவும் இந்த போர் லிமிட்டே இல்லாமல் இருங்க நம்ம நருட்டோ 100 ஷேடோ க்ளோன் உருவாக்குறாரு. ஓ, ஒரு ஷேடோ க்ளோன் தான். ஓ, அது கணக்கு. ஆனால் எப்படி 3 ஷேடோ க்ளோனு?
பவர் ஏற்றுற மாதிரி தான்டா பாருங்க. சண்டை போடும் போதே கரெக்டாக இது பண்ணலாம். எபிலிட்டி யூஸ் ஏன் ஓடாதீங்க ஐயா. கடைசி ஷேடோ குளோனில் போய் செத்துட்டேன். ஓகே இது வந்து மொதல் எபிலிட்டி. இவர் அடிக்கிறார். சம்மனிங் ஃபாரஸ்ட். ஆனால் ஜோரோ கிட்ட இருக்கிற மாதிரி இவர்கிட்ட அந்த பவர் இருக்குது. இவர் வந்து அடிக்கும் போது யாராலையும் அசைக்கவே முடியாது. ரசிகன் ஹீரோ சோமோலாம் செய்கிறாரு. ஓகே நம்ம இதை முடிச்சிடலாம். இது என்ன எபிலிட்டி? இப்போலாம் டோபி ரமா மின்னாட்டோ சருட்டோபி எப்போடா இவனுக்கு வந்தானுங்க? இருசன்லாம் எப்போடா வந்தா? என்ன இது? எப்படா வந்திய? ஏன் ஒன்றும் தனியாக சமன் பண்ண முடியாது. அதில் 3 பேரை வச்சுக்கிட்டு தான் அவர் சமன் பண்ணணுமா? நல்லா இருக்குடா. ஏண்டா அஷிராமா அது காட் ஆஃப் ஷினோபி. நான் சும்மா கிடையாது. நீங்கள் சுக்கியோமி போடுங்க. நீங்கள் பிரச்சனை. நீங்கள் எப்போ சுக்கியோமி போடுறீங்களா போட்டுக்கோங்க. நாங்கள் அதுக்குள்ளே உங்களை முடிச்சு போயிடுவோம். அங்கே இருக்காரு. எஸ் நம்ம முடிக்கிற வேண்டிதான். முடிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் நடுவில் அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் பாதை இல்லை. ஐயோ ஐயோ ஐயோ. ஓகே எஸ் ஐயோ. சுக்கியோமி தான்டா சொன்ன அந்த பவர் யூஸ் பண்ணும்போதே. நல்லா ரீவைண்ட் பண்ணி பாருங்க அந்த வீடியோவை. அதான் நான் சொல்கிறேன். மாதரா பவர் வந்து டச்கிட்ட இருக்கு. நருட்டோ பவர் வந்து அஷிராமா கிட்ட இருக்கு. அப்போ மினாட்டோ பவர் வந்து யார்கிட்ட இருக்கும்? அதான் அஷிராமாவுக்கு உங்களெல்லாம் முடிக்க ரொம்ப நேரம் ஆகாதியா? Beautiful abilities in Ashirama in Mugen game. நீங்கள் அங்கே இதுவும் ஒன்றும் பண்ண தேவையில்லையா? நம்ம கடைசியில் நம்ம சம்மனிங்லேயே போட்டுட்டோம். நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து இந்த தடவை வந்து MLBB வீடியோஸ் செய்யலாம் இருக்கேன். அது என் பிளானில் இருக்குது. யார் மொபைல் லெஜெண்ட்ஸ் விளாட்றீங்களோ அவங்களுக்கு தெரியும் MLBB என்ன கேமுன்னு. நான் அந்த கேம் தான் செய்ய போகிறேன். அப்படி இந்த கேமும் செஞ்சுட்டு நான் MLBB விளாடுவேன். நான் MLBB பில்டும் வந்து செய்வேன். யார் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் MLBB வீடியோவும் செய்வேன். ஆனால் வந்து நான் என் ஃபோனில் செய்வேன். நான் என் ஐபேடில் நான் மித்திக் ரேங்க்கு, என் ஃபோனில் நான் இப்போ தான் எப்பிக்கு பிரச்சனை இல்லை. நான் மொதல் வீடியோ யார் எடுப்பேன்னு தான் தெரியும். டைரக்டா இல்லை பாடாங்க தெரியல. நீங்களே இந்த வீடியோ முடிஞ்சு கமெண்ட் ஸ்டேஷனில் சொல்லுங்கள். லூஃபி முடிஞ்ச அடுத்து யார் வருவா? வெஜிடா. நான் இந்த வீடியோ முடிச்சிட்டேன். நான் அப்படியே இனிமேல் வந்து மொபைல் லெஜெண்ட்ஸ் வீடியோவும் செய்ய போகிறேன். அப்படியே வந்து என்ன வீடியோ செய்ய போகிறேன்னா இந்த வீடியோ செய்வேன். ஆனால் நம்ம சேனலுக்காக நான் ஒரு கேம் எடுத்து வச்சுருக்கேன். நருட்டோ கேம் தான், ஸ்டாரி கேமு. அது நருட்டோ நிஞ்சா ஸ்ட்ரோம் அந்த கேமு தான் நான் வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த கேம் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். காசு கொடுத்து டவுன்லோட் பண்ணேன். பார்த்துக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ சப்போர்ட்டிவாக இருந்தால் நான் அந்த வீடியோ அது வந்து ஸ்டாரி கேமு நருட்டோ நிஞ்சா ஸ்ட்ராமு.
நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா நான் வந்து அந்த வீடியோ வந்து நான் செய்வேன். கமெண்ட் ஸ்டேஷனில் போடுங்க. நான் நிஞ்சா ஸ்டார்ம் கேம் அந்த கேம் தான் வந்து. ஆனால் நம்ம மொபைல் லெஜெண்ட்ஸ் விளாடுவேன். நான் மொபைல் லெஜெண்ட்ஸ் நம்ம ப்ளே லிஸ்ட்டு செய்யணும். ஓகே, உங்களெல்லாம் முடிக்க ரொம்ப நேரம் ஆகாதீங்க. கடைசி கேட் சம்னிங்லேயே முடிச்சிட்டோம். ஓகேங்க. ஆனால் அஷிராமாவோட செல்ஸில் நான் வாராக இருக்கலாம். வாராக இருக்காவது இதாவது. ஆனால் நல்ல வேலை பேனும் அஷிராமா செல்ஸ் யூஸ் பண்ணல. அப்புறம் நருட்டோ அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க அவங்க. அதான் ஒரே ஒரு ஏதோ ரொம்ப நாள் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அக்கா என்னாச்சு? ஓ, ரொம்ப நாள் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? அதை மறந்துட்டேன். ஓ, மூஞ்சிலே ஒரு குத்து. நான் வந்து கொஞ்சம் ஒரு நாள் வீடியோ போல். அதனால காரணம்னா நான் எங்கள் கசின்ஸ் வீட்டில் தங்கினால என்ன வீடியோ போட முடியல, அவ்வளோதான். மற்றபடி நான் கொஞ்சம் வீடியோ போட்டு ஓடுறவனா நான் கிடையாதுப்பா. நான் வேணா பாருங்கள், என்னோட இப்போ 100 மில்லியன் சப்ஸ்கிரைப் தாண்டணும். அதுதான் இப்போ என்னோட டார்கெட். 100 மில்லியனா? ஓ, 100 சப்ஸ்கிரைப்ஸு. இங்கே பாருங்க, 100 மில்லியன் இங்கே போயிட்டேன். அதான் அஷியாமா அடிக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது. அதான் நல்லா தான் இருக்குது. ஆனால் அவங்க இது சைத்தாமாக்கு தான் வைக்கணும். என் அஷிராமாக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. The God of Shinobi versus the Saiyan Princess. ஓ, நம்ம வந்து முடிக்கிறதும் தெரியக்கூடாது. இது பவர் தான் ஒத்துக்கிட்டே ஆகணும். நம்ம வந்து விடக்கூடாது. பியூட்டிஃபுல் அட்டாக். ரொம்ப ஷேடாக வந்துடும். நீ எல்லாம் பார்த்துக்கோ. பியூட்டிஃபுல். நம்மளுக்கு ஒரு சளி வேறு பிடிச்சிருக்கு. வீடியோ செய்யும் போதெல்லாம் அது வேறு கொஞ்சம் அழகா. அவ்வளோதான், நான் பேசலை. நம்ம இந்த பவர் வச்சு முடிச்சிட்டோம். நம்ம இந்த வீடியோலாம் முடிஞ்ச பிறகு எம்எல்பிபி வீடியோஸ் செய்ய போகிறோம். ஆனால் நான் வந்து கம்யூனிட்டியில் போடுறேன். எம்எல்பிபி தான் அடுத்த நாள்லேருந்து. இந்த வீடியோ போடுறதே தெரியாது, கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நான் அவ்வளோவா ரொம்ப ட்ரை பண்ணல வீடியோவுக்கு. நானே வீடியோ எடுக்க டைம் இல்லாதது தான் எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து நருட்டோ கேரக்டர்ஸ் பாய்ச்சி எனக்கு வந்து போர் அடிச்சு போச்சுங்க. ஒரே கேம் நான் விளாட்றேன்னா அது கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது. ஏதாவது ஒரு கேம் சொல்லுங்கள், நான் வேறு முகன்ஸு அந்த மாதிரி கூட நான் ட்ரை பண்ணுவேன். ஸ்ட்ரீட் ஃபைட்டர் முகன் வேணுமா, அது கூட நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் நீங்கள் யாருமே வந்து வியூவர்ஸ் வந்து கேம் பார்த்துட்டு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இல்லை, ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், எனக்கு அது கூட ஒரு சப்போர்ட்டு தான், பெரிய சப்போர்ட். ஐயோ, எதுக்கு தான் அந்த பவுரு? இவர் மட்டும் முடிக்கும் போது அல்ல பவுரு. இல்லை, தப்பிச்சிடணும். இவன் வந்து எப்படி டீ கடுப்பாக இருக்கும். தப்பிச்சிட்டேன்.
டேய் 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 ம் ஓகேங்க. ஒரு எபிலிட்டி முடிச்சுட்டு போயிருக்கோம் மகாடி. கடைசி எபிலிட்டி. ஓ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதோட நம்ம சைத்தாமா செத்து போயிடுவார். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் புது புது கேம் விளாட போகிறேன். ஹாரர் கேம் வேணுமா நான் அதுவும் விளாடுவேன். ஆனால் நான் இப்போதைக்கு நான் அடுத்த வீடியோ வந்து MLBB கேம்ஸ் பண்ண போகிறேன். அதை மொபைல் லெஜெண்ட்ஸ் பேங் நிறைய கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர் விளாட்றதுனால அவங்களுக்கு அவ்வளோவா அந்த கேம் பற்றி தெரியாது. ஆனால் மொபைல் லெஜெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல கேம் தான். ஒரு மொபைல் கேம்னால் அப்படி தான் இருக்கணும். அதான் மொபைல் லெஜெண்ட்ஸு. இப்போ நான் வந்து அந்த கேம் தான் விளாடுவேன். அந்த கேமும் நான் விளாண்ட்டு நருட்டோ நிஞ்சா ஸ்ட்ரோம் வந்து நான் ஸ்டோரி மூட்டு அந்த கேம் நான் வந்து செய்வேன். ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் தரணும். ஏன்னா நான் அதை வந்து காசு போட்டு வாங்கினேன். என்னோடய மணியை வந்து கொஞ்சம் இது பண்ணி. அவ்வளோதான் பேசி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நாளையில் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.